ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சப்பாத்தி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்களா? 10 நிமிஷம் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம் 3, ஒரு 3 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் 3 பழுத்து தக்காளி பொடியாக அரைஞ்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வதங்கினதுக்கப்புறம் பொடியாக அரைஞ்ச ஒரு குடமிளகாக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பன்னீரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி ஊற வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா அல்டிமேட்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.